பாட்டை கேட்டு பாவி மனம் திரும்ப மாட்டான். ஒரு வேலை சொல்லுவீங்க, திரளான பேர். அதான் யாரோ ஒருத்தர் ஊழியக்காரர் சொன்னாரு, பாட்டில் பெரிய எழுப்புதல் வந்ததுன்னு. அவருக்கு அவ்வளவுதான் பரலோகம் கொடுத்த வெளிப்பாடு. அவருக்கு அவ்வளவுதான் பரலோகம் கொடுத்த வெளிப்பாடு. அநேக ஊழியக்காரர்களை தேவன் எப்பவே புறக்கணிச்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அவங்க எப்படின்னா ஜனங்களை ஏமாத்தி அவங்கள பெரிய மகிமையில இருக்கிறது போல இன்னும் தொடர்ந்து ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை வழிவிட்டு விலகி ஆண்டவரே, ஆமா தாவீது தவறு செய்த போது நாத்தான் வந்து எச்சரிக்கை கொடுத்த உடனே, நாத்தான் சொன்ன உடனே தாவீது என்ன செய்தான்? நான் தான் பாவின்னு ஒப்புக்கொண்டான். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்லாம் எப்பவே தேவன் எவ்வளவு பேரை புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சு இன்னைக்கு தள்ளின பிறகு இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்தி கொண்டு அந்த பேரு புகழை காத்து கொள்ளணும் அப்படின்னு. பேரு புகழை காத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? தேவன் திட்டமாக உங்களை கொண்டு நிறுத்தி, நான் இவர்களை புறக்கணித்து விட்டு புறக்கணித்து தள்ளப்பட்ட இந்த சவுலுக்காக சாமுவேலே எவ்வளவு காலம் நிதுக்கப்படுவாய்? புறக்கணிச்சிட்டாங்க. எத்தனையோ ஊழியக்காரனை புறக்கணிச்சிட்டாங்க. அவர்களுக்கே தெரியல அப்படின்னு நினைக்கிற, தெரியல இல்ல, ஆனா ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த பேரிப்புகளை தக்க வச்சு பணத்தை சம்பாதிச்சு நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு காண்பித்து, இவர்கள் எல்லாம் ஆமா வாரிசு, இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் இந்த ஊழியத்தை நடத்துவார்கள். ஆமா தேவ பிள்ளையே, இப்படி எல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஏமாந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கிறிஸ்தவ வட்டாரம் ஏமாந்து கொண்டிருக்கிறது. ஜப வீடுகள் இன்றைக்கு பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜப வீடு, ஆமா என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. அது பாடல் பாடுகிற வீடு அல்ல, அது கான்சர்ட் நடத்துகிற வீடு அல்ல, அது வொர்ஷிப் வாரியர் ஆர்ப்பரிக்கிற வீடு அல்ல, அது வொர்ஷிப் கிங் ஆர்ப்பரிக்கிற வீடு அல்ல. ஆமா அது பிரேயர் வாரியர், ஜப வீரர்களை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேக வல்லமையினாலே, ஆமா தேவனாலே நிரப்பப்பட்டு ஆத்தும பாரம் உள்ள தேவனுடைய மனிதர்கள் எழும்பி ஆமா ஆத்துமாக்களை தேவனில் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட வீடை இன்றைக்கு இவர்கள் பிரேயர் வாரியர் இல்லாதபடிக்கு இன்றைக்கு அதாவது வொர்ஷிப் வாரியர், வொர்ஷிப் கிங், வொர்ஷிப் லீடர் இன்னைக்கு கான்சர்ட் நடத்துகிற இப்படிப்பட்ட அநேக அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுடைய சபையை பாழாக்குகிற அறிவுறுப்புகளாக இன்றைக்கு சபையை பாழாக்கி பணம் சம்பாதித்து பேரும் புகழும் தனக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு இன்றைக்கு அதாவது வயோதிகர்களுக்கு கூட இன்றைக்கு இவர்களை உற்சாகப்படுத்தி தேவன் இவர்களை அதாவது விட்டு விட்டார் என்பதை அறியாதபடிக்கு, இவர்களிடத்திலே என்ன ஆவி இருக்கிறது என்று அறியாதபடிக்கு இன்னும் தேவன் கூடவே இருக்கிறதை போல அவர்கள் நம்பிக்கொண்டு இன்னைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற பாழாக்கும் அறிவிருப்பு. தேவ பிள்ளையே, காது இருந்தா கேளு, கண் இருந்தா பார்த்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபி. இது எச்சரிப்பின் சத்தம். பரலோகம் வெளிப்படுத்தின வெளிப்பாடு. இதெல்லாம் வெளிப்படுத்தி அதற்கு பின்பாக நடந்தது, இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாடகர்களை குறித்து சபையை பாழாக்குகிறது. இந்த பாடகர்கள் தான் சபை பாடுகிற வீடு அல்ல, அது சகல ஜனங்களுக்கு ஜப வீடு. இந்த பாடகரினாலே இந்த ஜப வீடு இன்னைக்கு பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாட்டினாலே எழுப்புதல் வரும் என்கிறது. அது பொய்யான சாத்தானுடைய லூசிபருடைய மாய்மாலமான பொய்யின் வார்த்தை. அவன் ஆதியில பரலோகத்தில் இருந்தான், தேவனுடைய இடத்துல போய் இருக்கணும்னு நினைத்தான். அவனுக்குள்ள ஒரு பெருமை மேட்டின்மை வந்தது. தேவனுடைய ஆராதனை கூடாரத்தில் அவன் போய் தங்கன்னு நினைத்தான். தேவன் பார்த்தாங்க, அவனோடு சேர்ந்த தூதர்களை எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? அங்கே அதாவது தேவனுக்கு விரோதமாக எழும்பின அவளை பேரை கீழே தள்ளினாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு மேட்டின்மை, ஒரு பெருமை, அவருடைய கீத வாத்தியம். நம்ம வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசி 14வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளிண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஆமா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. தேவ பிள்ளையே நல்ல கவனிங்க. உன் ஆடம்பரம் உன் வாத்தியங்களின் முழக்கம். ஆமா இன்னைக்கு என்ன அப்படின்னா சபையில என்ன அப்படின்னா ஆடம்பரம் வாத்தியங்களின் முழக்கம் இன்னைக்கு என்ன செய்கிறது? முழங்கி கொண்டிருக்கிறது. சத்தியம்
வாத்தியம் பேசக்கூடிய சபைகள் இன்னைக்கு இல்ல. ஆமா, இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆமா, ஆர்கெஸ்ட்ரா நடத்துகிற இடம், கான்சர்ட் நடத்தி பணம் பிரிக்கிற இடம், வொர்ஷிப் வாரியர் மேல ஏறி ஆர்ப்பரிக்கிற இடம், வொர்ஷிப் கிங் மேல ஏறி தன்னை எனது மற்றவர்களுக்கு பெரிய ஒரு பகுதியிலே காண்பித்து ஜனங்களை ஏமாற்றுகிற இடம், உன் ஆடம்பரம் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு அன்னைக்கு போயிட்டு. ஏன் அப்படின்னா, அந்த லூசிபர் அன்றைக்கு என்ன செய்தான் அப்படின்னா, அங்கே ஆராதனை ஸ்தலத்தில் தேவனுடைய வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடாரத்திலே பர்வதத்தில் வீட்டிருப்பேன் என்று அவனுக்கு ஒரு பெருமை வந்தது, ஒரு மேட்டின்மை வந்தது. அவன் என்ன செய்தான்? தன்னை பெரியவனாக காண்பிக்க வேண்டும் என்று. அதனாலே தேவன் என்ன செய்தாங்க? அவன் ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவனாக தேவனுக்கு விரோதமாக எழும்பினபடினால் அவனை அவனோடு சேர்ந்த கூட்டம் என்ன செய்யப்பட்டது என்றால், அவன் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியாக வானத்தில் இருந்து விழுந்து ஜாதிகளை ஈனப்படுத்துகிற அந்த துஷ்டன் என்ன செய்தான்? அந்த லூசிபர் தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். நான் மேகங்களுக்கு மேலாக என்ன செய்வேன்? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாமை என்று தன் இருதயத்தில் சொன்னான் அந்த லூசிபர். ஆமா, அவனிடத்தில் என்ன இருந்ததுன்னா, கீத வாத்தியங்கள், ஆடம்பரங்கள். ஆமா, அதாவது கீத வாத்தியத்தின் முழக்கம் அவனிடத்தில் இருந்தது. அவன் தான் ஆராதனை நடத்துகிற வொர்ஷிப் கிங்காக, வொர்ஷிப் வாரியராக, வொர்ஷிப் லீடராக பரலோகத்தில் காணப்பட்டான். ஆண்டவர் பார்த்தாங்க, இவன் என்ன செய்யற? பரலோகத்தை பாழாக்குகிறான், இவனோடு சேர்ந்தவர்கள் சொல்லி அங்கிருந்து வொர்ஷிப் வாரியர, வொர்ஷிப் கிங்க, வொர்ஷிப் லீடர, ஆமா லூசிபர, அவருடைய ஆடம்பரம், அவருடைய கீத வாத்தியங்களின் முழக்கம் எல்லாவற்றையும் பாதாளத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி. ஆமா, புழுக்களே உன் படுக்கை, பூச்சியே உன் போர்வை. புழுக்கள், ஆமா, புழுக்கள்ல தான் லூசிபர் இன்னைக்கு படிக்கணும். ஆமா, படுத்தா புழு எப்படி நெளியும் போச்சுல எப்படி சுகமா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. பூச்சி, ஆமா, மேல வந்து கடிக்கும் போச்சுல ரொம்ப சுகமா இருக்கும். அதுதான் லூசிபருக்கு பூச்சி. ஆமா, புழுக்களே உன் போர்வை, படுக்க பூச்சியே உன் போர்வை. ஆமா, பூச்சியை தூக்கி போர்வையை மூடிட்டோம்னா ரொம்ப சுகமா இருக்காது, கடிக்க கடிக்க. அதுதான் லூசிபருக்கு. உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்தில் போ தள்ளுண்டு.